ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் D7. இவ்வளோ அழகாக, இவ்வளோ கலர்ஃபுல்லாக, இவ்வளோ பெரிய விநாயகர் சிலையா? ஆமாங்க, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆந்திரா பிரதேஷ் பூமிரெட்டி பள்ளியில் இருக்க உமாபுத்ரா விநாயகர் சிலை கூட தான் வந்திருக்கும். இவங்க கிட்ட பாருங்கள் 10 இன்ச்லேருந்து 8 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. 8 அடி மேலேருந்து 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் சிலை நீங்களே நேரில் வந்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டீல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவங்க கால் பண்ணி கேளுங்க. லைவ் லொக்கேஷனை பின் பண்ணுறேன். இப்போ விநாயகர் சிலை என்னென்ன மாடலில் இருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விநாயகர் மாடல் பாருங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்காரு. சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காருங்க. ஸோ 4 கை விநாயகர். அவரோட நெத்தியில் வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ சிவனோட லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பட்டை, அந்த கண் டீட்டெயிலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அவரோட கிரீடத்தில் வந்து பாருங்கள் கிருஷ்ணரை கொடுத்துருக்காருங்க. கிருஷ்ணர் வந்து அவ்வளோ அழகாக புல்லாங்குழல் வாசிக்கிற அந்த தருணம் வந்து அழகாக கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பேக் ட்ராப்பில் சிங்கத்து தலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாகம் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைட்லேயுமே அதே தான் நாகம் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், ஸோ வேஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மல்டி கலர் கொடுத்துருக்காங்க. எல்லோ கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவரோட அந்த ஜிகினா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஜரிகைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ செயினுக்கு இங்கே இந்த ஜரிகைக்கெலாம் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க. சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. பக்கத்தில் வந்து சிம்மாசனத்தில் நின்றுட்டு இருக்குங்க சிங்கம் வந்து. அப்படியே ரியலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க செம்ம ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்களேன். அதோட வாய் பல்லுலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரியலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கமே வந்து நல்லா ஆக்ரோஷமாக வந்து 4 கை விநாயகர். இங்கே பாருங்கள் அவரோட ஃபேஸ் கட்டில் பாருங்கள். ஸோ இங்கே வந்து தும்பிக்கை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பட்டை, ஸோ சூலம், அந்த கண்ணோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கலரிங் ஒர்க்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸ்கின் டோனை வந்து பார்த்திங்கன்னா லைட் ரோஸ் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள் அவரோட சிம்மாசனத்துக்கு மேலே ஆர்ச்சி, அந்த ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள், ஸோ பெருமாள் கோயில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு டிசைன்ஸு. சென்டராக வந்து பார்த்திங்கன்னா நாமம், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் இருக்குது. அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் ட்ராப்பில் அவ்வளோ அழகாக இருக்குது. அது சிம்மாசனத்தில் வந்து சிங்கம், ஸோ சிங்கத்துக்கு மேலே ஒரு கை வச்சுருக்காங்க விநாயகர். அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துலையும் அதே சேம் மாடல் விநாயகர் தாங்க. இந்த லைன் ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. விநாயகரோட முகமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் தும்பிக்கையை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தும்பிக்கையே செம்ம பெருசாக இருக்குது. வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து பார்க்க. ஸோ அமர்ந்துருக்காருங்க. கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க வேஷ்டிக்கு வந்து. ஸோ அவரோட தும்பிக்கைக்கு, ஸோ கைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளஸ் அந்த கலரில் கொடுத்துருக்காங்க, லைட் எல்லோ அந்த மாதிரி. ஸோ அங்கே பாருங்கள் அவரோட ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காட்டுற அந்த இது வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்காருங்க. ஒரு கை 4 கை இருக்குது இந்த விநாயகருக்கு வந்து. காதல் கம்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜரிகை, இந்த அவரோட தும்பிக்கை இருக்குது பார்த்திங்களா, இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா சில்வர் அந்த இது. ஸோ அவர் நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சூலம் அந்த ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்ணோட கலர் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கலை ஒர்க்லாம் அங்கே பாருங்கள். கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் மேலே கால் வச்சுருக்காருங்க. ஸோ அவரோட தும்பிக்கைலாம் பாருங்கள் சுருட்டி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கண்ணெலாம் பாருங்கள் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், 8 அடிங்க இந்த மாடல் விநாயகரே. ஸோ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தும்பிக்கைக்கு பாருங்கள் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸில் பாருங்கள் சிவனாப்போட முகம் ஸோ வரைஞ்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. கண்ணுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கலர் ஒர்க்கு லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகரோட மாடல் வந்து. இங்கே பாருங்கள் பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவரோட நண்பன் எலி, ஸோ அவரோட வந்து இது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு சக்கரம் மாதிரி. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. 4 கை இருக்குது இந்த விநாயகருக்கு வந்து. ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் பார்க்க. இந்த மாடல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 12 அடி இந்த விநாயகர் மாடலே வந்து. ஸோ செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல். ஸோ அவரோட ஜரிகையெல்லாம் பாருங்கள், தும்பையில் இருக்க ஜரிகை வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இருக்காருங்க. ஸோ அமர்ந்து இருக்காருங்க சிம்மாசனத்தில். வேறு லெவலில் இருக்கார் இந்த மாடல் விநாயகர். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர். 4 கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ 5 தலை நாகம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த முடியை வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது
கிருஷ்ணர் இருக்கிறார் பார்த்திங்கன்னா அந்த கலரில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் அவ்வளோ கலர் ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்காருங்க. பாருங்க கை தும்பி கைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜரிகை. அவரோட ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா சிவனப்பா தியான நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் பெருமாள் கிட்டே ஞாபகம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அங்கே பாருங்கள் சூலம் அந்த இது போட்டிருக்காங்க சிம்பிள். கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கலர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கே வந்து வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர். மயிலோட தோகை வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் மயில். ஸோ அந்த தோகை வந்து பாருங்கள் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. வேறு லெவலுக்கு அந்த சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மயில் தோகை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் தான். இப்போ பார்த்தோம்னா அதே மாடல் தான். இந்த ரோலே வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக காட்டுறேன். அப்படியே பாருங்கள். இந்த ரோலே வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும். சேம் மாடல் விநாயகர் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த விநாயகர் மாடல்ஸ் எல்லாமே. வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் எல்லாமே. இந்த பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 5 தலை நாகம். ஸோ அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடலில் வந்து அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. ஸோ என்ட்ரன்ஸில் இந்த மாடல் விநாயகர் நம்ம பார்த்துருப்போம், அதே மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோலில் இருக்க விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 12 அடி சைஸ் விநாயகர் மாடல். ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான், பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்துருக்காருங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ சிம்மாசனம் தாமரப்பூ மேலே தாங்க அமர்ந்துருக்காருங்க. வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல். சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிவனப்பா. ஸோ அவர் சைடில் உட்காந்துருக்காருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவருக்கு கலை ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்வதி அம்மா. ஸோ அவங்களோட முகம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிவனப்பாவோட ஒரு பக்கம் பார்வதி அம்மா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்க்கெலாம் வந்து பாருங்கள் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கலை ஒர்க்லாம் வேறு லெவலில் இருக்குது. லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. அவர் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லிங்கம் மறைஞ்சிருக்காங்க அந்த ஃபேஸில் வந்து. கலரில் கண்ணுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர்லாம் வந்து இங்கே பாருங்கள் மாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் கழுத்தில் இருக்கிற மாலையே வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீன், எல்லோ, வேறு லெவல் ரோஸ், A to Z எல்லா கலருமே கொடுத்துருக்காங்க ஃபேஸில் வந்து பாருங்கள். பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது. இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாடல் தான் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேம் மாடல் விநாயகர் தான். இங்கே ஃபுல்லாகவே அதே தான். கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வேஸ்டிக்கும் சரி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கலரிங் ஒர்க் சேஞ்ச் ஆகும். இந்த மாடல் விநாயகர் வேறு மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அமர்ந்துருக்காருங்க சிம்மாசனத்தில். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர். தலப்பாக்கட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11 அடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அல்டிமேட்டாக இருக்குது இந்த கலரே வந்து. பாருங்கள் ஜரிகைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க செயினுக்கு வந்து. பாருங்கள் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தலப்பாக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது தலப்பாக்கட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் சைஸை வந்து பார்த்திங்கன்னா 11 அடி ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு வெண்ணெய் வந்து எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மேலே நின்று ஃபோர்ஸ் கொடுத்துருக்காரு கிருஷ்ணர் வந்து. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாமி. ஸோ அவர் என்ன யாருன்னு தெரியல. சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல். அவரோட தலப்பாக்கட்டே பாருங்கள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மயில் கலர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க அந்த தலப்பாக்கட்டுக்கு. அவரோட காதில் பாருங்கள் அந்த கம்பலுக்கு கோல்டு சில்வர் கலர் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையில் பாருங்கள் ரோஸ் வச்சுருக்க மாதிரி 4 கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலுக்கு வந்து. ஸோ வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. நந்தி பகவான் பார்த்திங்கன்னா சைடில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மாசனத்தில். பாருங்கள் அவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது. ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கலரே வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கே வந்து. பாருங்கள் ஸோ ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இந்த ஜரிகைக்கு எல்லாமே வந்து. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த மாடல் விநாயகர். ஸோ அமர்ந்து இருக்காருங்க 4 கையோடு இருக்கார். பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவரோட தலையில் இருக்க கிரீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பகவான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவரோட கண்ணுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து பார்க்க. அடுத்து இது பாருங்கள் கலை ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும். சேம் மாடல் விநாயகர் தான். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கார் இந்த மாடல் விநாயகரும். அவரோட தும்பிக்கையே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவரோட தந்தம் இங்கே பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இதே பாருங்கள் இது நம்ம முன்னாடி பார்த்தலையும் அதே சேம் மாடல் விநாயகர் தான்.
இங்கே பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து. கலைஞருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் பாருங்கள். ஸோ அமர்ந்து இருக்காருங்க, 2 காலம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டு, ஸோ கீழே அப்படியே சப்பாங்கள் அந்த இதுவில் வந்து 2 காலம் கிட்ட வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காருங்க. ஸோ ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க, ஸோ மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த விநாயகர், லைட் ரோஸ் கலர். ஸோ இங்கே ஜரிகைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ்க்கு வந்து பாருங்கள் லைட் ரோஸ் கலர், தியான நிலையில் இருக்கார். அவரோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா, ஸோ சூலம் போட்டிருக்காங்க. ஸோ கிரீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் இருக்காருங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது 5 தலை நாகத்தோட. பாருங்கள், வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செயினுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, ப்ளூ ரெட் க்ரீன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து பார்க்கறதுக்கு. பாருங்கள், பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் இருக்காருங்க. ஸோ அப்படியே வந்து அந்த ஸ்டெப்ஸில் ஏற மாதிரி ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க பேக் ட்ராப்பில் வந்து. இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் சேம் மாடல் இருந்தால் பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தாமரப்பு மேலே அமர்ந்திருக்காருங்க, பங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. அந்த விநாயகரை மல்டி கலர் கொடுத்துருக்காங்க. வேஸ்டிக்கு வந்து அவரோட தும்பிக்கைக்கு பாருங்கள் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க அந்த ஜரிகைக்கு. அதுக்கப்புறம் கிரீடத்தில் பாருங்கள் கிருஷ்ண பகவான், ஸோ புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இருக்காருங்க. வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகரே வந்து. 4 கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் வந்து. பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கார். கைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னுக்கும் சரி, அவரோட முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவனப்போட முகம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில் வந்து. ஸோ அந்த பட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதில் இருக்க அந்த ஜரிகை, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் உதிக்கும் பார்த்திங்களா காலையில், ஸோ அந்த கலர் கொடுத்துருக்காங்க காதுக்கு வந்து. வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து. இந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் மாடல் விநாயகர் தான். இந்த 4 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அதே தாமரப்பூ மேலே அமர்ந்திருக்காரு பார்த்திங்களா, அதே சேம் மாடல் விநாயகர் தான் உங்களுக்கு. அப்படியே நான் ரேண்டமாக உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ அமர்ந்திருக்காருங்க, கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க. வேஸ்டிக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் அந்த எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜரிகைக்கு, ஸோ செயினுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உள்ளே போக முடியாது, சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், மாட்டு வண்டி மேலே அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காட்டு மாடு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். காட்டு மாடு மேலே தான் அமர்ந்திருக்காரு, மாட்டு வண்டி மேலே. வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி, ஸோ மாடோட கலர் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காட்டு காலம் மாடு கொண்டாட அந்த ரியல் வந்து அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் வந்து பாருங்கள். ஸோ தும்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தும்பிக்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணவே ரோஸ் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருக்குது. 4 கை இருக்குது இந்த விநாயகருக்கு வந்து. அவ்வளோ அழகாக கிரீடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வேறு லெவல் இருக்கார். மாடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாட்டு வண்டி மேலே உட்காந்துட்டு இவர் வந்து வண்டி ஓட்டுற மாதிரிங்க. ஸோ சிவனப்பா பார்வதி அம்மா அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா வண்டி மேலே நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடுகள் பங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் வந்து பாருங்கள், சிவனப்பா பார்வதி அம்மா எவ்வளோ அழகாக இருக்கார். சிவனப்பா வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் டோன் வந்து பார்வதி அம்மா முகம். ஸோ இன்னும் கண்ணுக்குள்ள வந்து கலைஞருக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் வண்டியோட மேலே அந்த கொடை அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலைஞருக்குலாம் வந்து வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகரே வந்து பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் தான். இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் விநாயகர் தான். ஸோ இந்த சைட்லேயும் சரி, இந்த சைட்லேயும் சரி, இங்கேயும் சரி, எல்லாம் சேம் மாடல் விநாயகர் தான் இந்த ரோ ஃபுல்லாக. அப்படியே உங்களுக்கு ரேண்டமாக இந்த ரோல் இருக்க மாடல் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். இங்கே பாருங்கள், டஸ்ட்டு வரக்கூடாது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு மூடிருக்காங்க. சேம் மாடல் விநாயகர் தான் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து பார்த்திங்கன்னா கவர் எடுத்திருக்காங்க இந்த மாடல் விநாயகருக்கு. இங்கே பாருங்கள், ஸோ அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் மாடல். பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலைஞருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. லைட் ரோஸ் கலர் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட கிரீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் படம் இருக்குங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பெருமாள் படமே வந்து. அந்த முகம், பெருமாளோட முகம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், காதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பலுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு பாருங்கள் ஸ்கின் டோன் வேறு லெவலில் கலைஞர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜரிகைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜுவல்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டிக்கு வந்து கத்திரிப்பு கலர் ப்ளஸ் அந்த பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலுக்கு இந்த விநாயகர் மாடலே வந்து பார்க்க செம்மையாக இருக்காருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். சேம் மாடல் தான் இந்த மாடலும், அதே சேம் மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதே சேம் மாடல் விநாயகர் தான். இங்கே பாருங்கள், இந்த மாடல் மட்டும் கொஞ்சம் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காருங்க. வேற லெவல் இருக்காரு இந்த விநாயகர் மாடலும். இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க. விநாயகர் வந்து நின்றுட்டு இருக்காரு. அந்த கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, ஸோ அந்த டிசைன்ஸில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தாங்க. உங்களுக்கு அப்படியே நான் ரேண்டமாக காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், சிங்கத்து மேலே அமர்ந்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், சிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கலைஞர் கொடுக்கணும். ஸோ கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க சிங்கத்துக்கு வந்து, ப்ரௌன் எல்லாம் மிக்சடு வந்து. ஸோ இன்னும் கண்ணெலாம் வந்து வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். வரைஞ்சாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சிங்கமே வந்து. நீங்கள் பாருங்கள் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரீடத்தை கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலுக்கு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கம்பீரமாக இருக்கார் விநாயகர் மாடல் வந்து. நீங்கள் பாருங்கள் சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காருங்க. அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர். இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் விநாயகர் தான். ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டமாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஸோ சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவலில் இருக்கார் இந்த மாடல்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் போட்டிருக்காருங்க, அதாவது நகை போட்டிருக்காருங்க. அந்த நகையில் வந்து பாருங்கள். ஸோ இங்கே கலர் டைமண்டும் அந்த இடத்துலலாம் கலர் கொடுத்துருக்காங்க. கத்திரிப்பு கலர், ரெட் கலர், அந்த மாதிரி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் இருக்குது. தலையில் இருக்க கிரீடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. பேக் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த சிம்மாசனத்துக்கு உண்டான அந்த இது ஸோ உட்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷைனிங்காக இருக்குது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா நாகம் அற்புதமாக இருக்குது. ஸோ அவரோட ஜுவல்ஸ் வந்து பாருங்கள், செயின்கெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. தும்பிக்கை வேறு லெவலில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த விநாயகர். இன்னும் கண்ணில் பார்த்தீங்கன்னா வரையணும். இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் மாடல் விநாயகர் தான். இந்த லைனில் சேம் மாடல் விநாயகர் தான் இருக்கார். இங்கே பாருங்கள். ஸோ அங்கே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் இருக்காருங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் தாமரப்பு மேலே அமர்ந்திருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கார். அவர் சிம்மாசனத்தை வந்து பார்த்திங்கன்னா பேக் ட்ராப்பில் ஸோ விநாயகரோட சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கிரீடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமண்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபேஸ் கட்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் வந்து லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜரிகைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த டைமண்டுக்கெலாம் வந்து வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலர் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவரோட அந்த செயினுக்கு, பேஸ்லெட்க்கு எல்லாத்துக்கும் வந்து கோல்டன் கலர் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாருங்கள் அவரோட வேஸ்ட்டுக்கு எல்லோ, ரெட் அந்த ஜுவல்ஸ்க்கு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்கிற இந்த விநாயகர் மாடல் வந்து. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான், பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன்லையுமே அதே சேம் மாடல், பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கார். அம்மந்த குளத்தில் இருக்காருங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இரண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வாத்து இருக்குது. ஸோ டைமண்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த கிரீடத்துக்குள்ள இருக்க டைமண்டுக்கெலாம் கலர் வந்து ரெட் கலர், ரோஸ் கலர். ஸோ வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா. இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடலும் செம்மையாக இருக்கார். நல்லா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு வந்து. இந்த ரோவில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். இந்த ரோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாமரப்பு மேலே தான் இந்த விநாயகரும் அமர்ந்திருக்கார். இந்த ரோவில் இருக்க மொத்த விநாயகர் மாடலும் வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தாமரப்பு மேலே தான் அமர்ந்திருக்காருங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க சிம்மாசனத்தில். வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் கூட. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாண்டிலேருந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் அதே மாடல் விநாயகர் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதி விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல் தான் இருக்கும். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாடல். வாத்து வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற மாதிரி ஸோ அமர்ந்திருக்காரு விநாயகர் வந்து. ஸோ ஐயப்பன் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருப்பார் பார்த்திங்களா. ஸோ ரெண்டு காலம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அமர்ந்திருக்க மாதிரி இங்கே இந்த மாடல் விநாயகர் வந்து. ஸோ கலரிங் ஒர்க் வந்து தான் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு நான் அப்படியே ரேண்டமாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஏன்னா கவர் போட்டிருக்காங்க, அந்தளவுக்கு டீட்டெயில்டாக காட்ட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் அமர்ந்து இருக்காருங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கார். ஸோ நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமம் போட்டிருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் பெருமாளோட சிம்பிள். வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல். இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அமர்ந்து இருக்கார். பட்டு வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலும். இங்கே பாருங்கள் தும்பிக்கையே வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த தந்தமும் வேறு லெவலில் இருக்குது. பட் கவர் இல்லைன்னா நல்லா அழகாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தோராயமாக ரேண்டமாக காட்டிடுறேன். கவர் இருந்தால் தான் வேறு லெவலில் இருக்கும்.
அப்படியே பாருங்கள் ஓகேங்களா. நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக இந்த விநாயகர்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கவர் போட்டுருக்கனால அந்தளவுக்கு தெரியல. இங்கே பாருங்கள் தும்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா 3 சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். தும்பிக்கையே பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது. கவர் போட்டனால டீட்டெயிலாக காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஓகேங்களா. எனக்கு கஷ்டமாக இருக்குது கவருக்குனால காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த முன்னாடி பார்த்தோம் அதே மாடல் விநாயகர் தான், வேறு லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே தோராயமாக காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தும்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. தும்பிக்கையே டிஃப்ரெண்ட்டான இந்த ஷேப் வந்து வருது. அங்கே பாருங்கள் ஜரிகையில் நல்லா அவ்வளோ அழகாக கலைஞர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க. ஐயப்பன் எப்படி உட்காந்துருப்பாரோ ஸோ அந்த மாதிரி கால் மேலே வந்து கால், ஸோ அந்த கால் மேலே கால் வந்து வச்சு உட்காந்துட்டு இருக்காருங்க. வேறு லெவல் இருக்கார் இந்த விநாயகர் மாடல். இங்கே பாருங்கள் தும்பிக்கையே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ 3 சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வச்சிருக்காரு. வேறு லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் செம்ம பெருசாக இருக்காருங்க. கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க கிரீடத்துக்கு வந்து. ஸோ அவரோட தும்பிக்கை ஜரிகைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ விநாயகரோட சிம்பல் சூலம் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைனில் இருக்கிறதுமே அதே சேம் மாடல் விநாயகர் தான், பட் இந்த லைனில் டிஃப்ரெண்ட் மாடல் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரேண்டமாக காட்டியிருப்பேன். டிஃப்ரெண்ட் மாடல் இருந்துச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் நிலா மேலே அமர்ந்துருக்காருங்க. இந்த விநாயகர் வந்து 2 பக்கமும் வந்து பாருங்கள் கருடர் இருக்காருங்க. ஸோ வானத்தை நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கார் பாருங்க. கருடர் வந்து 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வானத்தை நோக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கார் கருடர். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள். ஸோ கையில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட அந்த புல்லாங்குழல் வச்சுருப்பார் பார்த்தீங்களா கிருஷ்ணர் வந்து. ஸோ அந்த ஷேப்பில் வந்து கை வச்சுருக்காருங்க. அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர். ஸோ எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க அவரோட வேஷ்டிக்கு வந்து. ஸோ ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஃபேஸ்க்கு, ஸ்கின் டோனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல். நிலா அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனமாக இருக்குது. ஸோ அதில் வந்து அமர்ந்திருக்காருங்க. இவங்க அம்மன், ஸோ சுவாமி இவங்க. ஸோ அவங்க கையில் பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்காங்க, ரோஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஸோ பூச்செடி, ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி அதுலேருந்து அப்படியே பூ வந்து தொங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூ வந்து அப்படியே தொங்குற மாதிரி ரோஸ் பூ, அந்த பூச்செடியில் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் பூத்து அப்படியே வெளியே தொங்குற மாதிரி கொடி மாதிரி விட்டுருக்காங்க பாருங்கள். வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல். இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் மாடல் விநாயகர் தான், கலைஞர் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல். நான் உங்களுக்கு அப்படியே ரேண்டமாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இவங்ககிட்ட விநாயகர் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலைஞருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்லா பஞ்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலைஞருக்குலாம் வந்து உங்களுக்கு விநாயகர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீல் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. லைவ் லொகேஷனும் ஃபின் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் நீங்களே நேரில் வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.